அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் இந்த ஒரு அமலை யாரை நினைத்து நீங்கள் ஓதினாலும் சரி, அவங்க உங்களை உயிர் உள்ள வரையும் பிரிய மாட்டாங்க. ஹலாலான உறவுக்காக நல்ல அன்போடு பாசத்தோடு எப்போதுமே நம்மளோட இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற ஒரு ஹலாலான உறவுக்காக தாராளமாக ஓதலாம். இது நீங்கள் யார் யாருக்காக ஓதலாம் அப்படின்னா, உங்களுடைய பெற்றவங்களுக்காக, இல்லை உங்களுடைய உறவினர் கூட பிறந்தவங்களுக்காக, உங்களுடைய ஹலாலான நண்பருக்காக, கணவன் மனைவி மத்தியில் நீங்கள் ஓதலாம், பிள்ளைகள் இடத்துல நீங்கள் ஓதலாம். பாசத்தோடு அன்போடு இருக்கணும், என்கிட்ட என்னைக்கும் என்னை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை இது நீங்கள் ஒரு பொருள் மேலே ஆசை, இந்த பொருள் என் கூடவே இருக்கணும், என் வாழ்நாள் முழுக்க என் கூடவே இந்த பொருள் இருக்கணும், எனக்கு அவ்வளோ ஆசைப்பட்டு நான் கிடைச்ச ஒரு விஷயம், ஆசைப்பட்ட ஒரு பொருள் இது, இல்லை ஆசைப்பட்ட ஒரு நபர் இது, இவங்க என் கூட கடைசி வரைக்கும் இருந்த என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், இவங்க கூட இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற எந்த ஒரு ஹலாலான உறவுக்காகவும் ஹலாலான பொருளுக்காகவும் தாராளமாக நீங்கள் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்கள் ஒவ்வொரு இஷா தொழுகைக்கு பின்னாடி நீங்கள் ஓதணும். தொழுது முடிச்சுட்டு அதே அமர்விலேயே ஒழுவோட இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது, ஓதி பலன் கண்ட ஒரு அமல் இது. அது என்ன அமல் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இஷா தொழுகை தொழுதுக்கு பின்னாடி அதே அமர்விலேயே யாரிடமும் பேசாமல் எந்த ஒரு பொருளுக்காகவோ இல்லை எந்த ஒரு நபருக்காக நீங்கள் இதை ஓதுறீங்களோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு, அந்த ஒரு பொருளை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த அமலை நீங்கள் செய்யுங்க. ஃபஸ்ட்டு ஆயத்துல் குர்சி 11 முறை ஓதணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு வார்த்தை, இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், இந்த ஒரு வார்த்தையை 435 முறை நீங்கள் ஓதணும். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கும் பொழுது என்ன அர்த்தம் அப்படின்னா, நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். அல்லாஹு தான் எல்லாவற்றிலும் சக்தி உடையவன். அல்லாஹ் நாடியது மட்டுமே நடக்கும். அல்லாஹ் நாடினால் அனைத்தையும் ஒன்று சேர்க்க முடியும், அல்லாஹ் நாடினால் அனைத்தையும் பிரிக்க முடியும். இது எந்த சக்தியும் எதுவும் செய்ய முடியாது. இந்த சக்தி அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த ஆற்றல் அந்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரு வார்த்தையில புகழக்கூடிய வார்த்தை, இது குரானிய வசனம். இது பல இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. நிறைய சூறாக்கள்ல இந்த ஒரு வசனம் இடம்பெற்றே இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா 3 நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். நீங்கள் ஒரு நபருக்காக நீங்கள் ஓதுறீங்க, அவங்க அவங்கக்கிட்ட பேசாமலோ, உங்களிடம் சரியாக நடந்து கொள்ளாமலோ, அன்பு காட்டாமலோ இருக்காங்க, அவங்க என்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்கணும், என்கிட்ட ரொம்பவும் பாசமாக பிரியமாக நடந்துக்கணும், என்னை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் ஓதிட்டே வாங்க. 3 நாள்லேயே அவர்களிடத்தில் நல்ல மாற்றத்தை உங்களால் கண்கூடாக உணர முடியும். கண்டிப்பாக ஹராமான உறவுக்காக நீங்கள் இதை ஓதுறீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு பலனும் கிடைக்காது. ஹலாலான உறவுக்காக நீங்கள் ஓதி பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். ரொம்பவும் சிறந்த ஒரு அமல். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கும் பொழுது உங்களுடைய எல்லா வகையான தேவைகளுக்காகவும் நீங்கள் இதை ஓதலாம். வெறும் உங்களுடைய பிரியப்பட்ட நபருக்காகவோ பிரியப்பட்ட பொருளுக்காக மட்டும் இல்லை, உங்களுடைய ஹாஜத்துக்காக கூட நீங்கள் இதை ஓதலாம். ஏன்னா இதோட அர்த்தமே என்ன, அல்லாஹ் மட்டும்தான் எல்லாத்துலேயும் ஆற்றல் உள்ளவன், அல்லாஹால மட்டும்தான் எல்லாமே சக்தி உள்ளவன் அப்படின்னு நாம சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை இது. நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை எப்போவுமே அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருங்க. அல்லாஹ் நீ தான் அனைத்தையும் சக்தியுடையவன், எனக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கொடு, எனக்கு இந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றி கொடு, நான் இந்த ஆசைப்படுற பொருளை எனக்கு வாங்கி கொடு, எனக்கு இந்த ஒரு விஷயத்து மேலே எனக்கு ரொம்ப நாள் ஆசை, எனக்கு இந்த நபரிடம் நல்ல முறையில் நடந்துக்கணும்னு ஆசை, எனக்கு இந்த நபரை எனக்கு ஹலாலாக ஆக்கி கொடு அப்படின்னு அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த அல்லாஹ் தஆலா உங்களிடம் எப்போதும் பிரிக்காமல் ஒன்று சேர்த்தே வைப்பான் இன்ஷா அல்லாஹ்.
முழு நம்பிக்கையை வச்சு ஓதி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல். இந்த ஒரு வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதனால் ஓதி பலன் பெற்றாங்க அப்படின்னா அதற்கான கூலி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கை வச்சு ஓதி பாருங்கள். கண்கூடாக 3 நாள்லேயே, நீங்கள் ஓதிய 3 நாட்கள்லேயே நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும். இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.